திருநெல்வேலியில் நீதிமன்ற வளாகத்தில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. கடந்த 20ஆம் தேதி அன்று நெல்லையில் நீதிமன்ற வாசலில் வைத்து மாயாண்டி என்ற வாலிபர் 4 பேர் என்ற கும்பலாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். நீதிமன்றத்துக்கு ஆஜராவதுக்கு கொலை முயற்சி வழக்கு ஒன்றில் ஆஜராவதுக்கு வந்த அவரை 4 பேர் என்ற கும்பல் நீதிமன்ற வளாகத்தின் அருகே வைத்து வெட்டி கொலை செய்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில் அனைத்து நீதிமன்றங்களிலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் பாதுகாப்பை போட வேண்டும் என்று டிஜிபி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார். டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை அனைத்து மாவட்ட எஸ்பிகள் மற்றும் மாவட்ட காவல்துறையினருக்கும் அனுப்பியிருக்கிறார். அதில் கூடுதலாக பாதுகாப்பை போட வேண்டும், பிஸ்டல் மற்றும் நீண்ட ரேஞ்சு துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும், அவர்களின் பாதுகாப்பு மற்றும் தற்காப்புக்காக துப்பாக்கி வைக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பா ஒவ்வொரு காவல் நிலையங்களும் அந்த வழக்குகள் தொடர்பாக ஏதேனும் முன்விரோதங்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அது குறித்த நடவடிக்கைகளை விளக்கப்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவித்திருக்கிறார். ஒரு எஸ்ஐ மற்றும் 2 பிற தரவரிசை காவல்துறையினர் கொண்ட குழுவை ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு ஏற்பாடும் கூடுதலாக அனுப்புமாறும் அந்த அறிக்கையில சுற்றறிக்கையில தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐ ஒரு கை துப்பாக்கி அல்லது ரிவால்வர் எடுத்து செல்ல வேண்டும் என்றும், மேலும் குழுவில் உள்ள மற்றொரு நபர் நீண்ட அந்த துப்பாக்கி நீண்ட அந்த துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த துப்பாக்கிகள் நீண்ட ரேஞ்சு துப்பாக்கி போன்ற துப்பாக்கிகள் அவர்கள் தற்காப்புக்காகவும் அந்த சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்காக பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இவற்றின் அறிக்கையை 23ஆம் தேதிக்குள்ள அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட வேண்டும் என அனைத்து மாவட்ட எஸ்பிகளுக்கும் டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் உத்தரவு சுற்றறிக்கையாக அவர் அனுப்பியிருக்கிறார்.